அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று அவர் பொதுமக்களை சந்தித்து கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டி வருகிறார். பொள்ளாச்சி பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள், இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பெருமளவில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு எஸ் முத்துக்குமாருக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அரசியலில் புதிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் மக்களின் எதிர்பார்ப்பை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக நிறைவேற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். கழகத்திற்கு சின்னம் ஒதுக்குவதில் கூட எடப்பாடி அணியினரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் பெரும் இன்னல் விளைவித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சி நகரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கென எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 18 நடக்க இருக்கின்றது. அதோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் தம்பி கொடிய கீழே இறங்குங்க தம்பி, அப்ப எல்லாருக்கும் தெரியும். அதோடு 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலும் வர இருக்கின்றது. இந்த 18 தொகுதிகளில் 8 தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆளும் துரோக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. இன்றைக்கு தமிழகத்தின் துரோகிகள் அனைவரும் ஓர் அணியிலே சேர்ந்து வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியின் கட்சியும் எடப்பாடியின் கட்சியும் இன்றைக்கு ஒன்றாக வந்திருக்கின்றது. போதா குறைக்கு அம்மா அவர்களை இழிவாக அவரது மறைவுக்கு பின்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்தின் கட்சி எல்லாம் இன்றைக்கு ஒரே கூட்டணியில வந்திருக்கின்றது. மற்றொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், ஏதாவது பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று கேட்டால் மதச்சார்பு கூட்டணி என்ற பெயரிலே ஒரு பொய் கூட்டணி, ஏமாற்று கூட்டணி இருக்கிறது. அதன் தமிழக தலைமை ஸ்டாலின் அவர்கள் செல்கின்ற இடங்கள் எல்லாம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார். காரணம், 2004 14 வரை அந்த கூட்டணி ஆட்சியில் இருந்த போதும் சரி, அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில் இருந்த போதும் சரி, மத்தியிலே அமைச்சர்களாக அவர்கள் இருந்தார்களே தவிர அவர்களால் தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். யோசித்த காரணத்தினால்தான் 2011 தேர்தலிலே அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 8 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதுபோல 2014 பாராளுமன்ற தேர்தலிலும் திமுக மாபெரும் தோல்வியடைந்தது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற நமது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலிலும் திமுக டெபாசிட் போனது. இன்றைக்கு திமுகவின் நிலை இதுதான். அதனால்தான் கூட்டணிக்கு வாங்கல் வாங்கல் என்று கட்சிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு கேட்டால் மதச்சார்பற்ற கூட்டணி என்கிற பெயரிலே அவர்கள் பிஜேபிக்கு எதிராக கூட்டணி அமைக்கிறோம் என்கிறார்கள். இவர்கள் மோடிக்கு எதிராக கூட்டணி அமைக்கிறார்கள், மோடியை வீழ்த்த வேண்டும் என்று. ஆனால் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே யாரை தலையெடுக்க கூடாது என்று அவர் இத்தனை நமக்கு சங்கடங்களை கொடுக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மாபெரும் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தலிலே போட்டியிட சின்னம் கூட கொடுக்காமல் செய்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் வரை சென்று நாம் கடைசி நாள்தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி சின்னத்தை பெற்றோம். அதுவும் என்னிடம் 36
சின்னங்கள் உள்ள பட்டியலை கொடுத்தார்கள். அதில் 35 தேரவே தேராது. நல்ல வேளையாக அம்மாவுடைய ஆசையோடு இந்த பரிசு பெட்டகம் பரிசு பெட்டி அதில் இருந்தது. இன்றைக்கு நமது சின்னம் எது என்று தெரிந்தவுடன் தமிழகம் முழுவதும் அது மக்களை சென்று அடைந்திருக்கிறது. காரணம், மக்கள் புதிய மாற்றத்திற்காக அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதன் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நமது 59 வேட்பாளர்களையும் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே வெற்றி பெற வைப்பதற்காக செல்கின்ற இடங்களெல்லாம் தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் இதுபோல திரண்டு வந்து நமக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள். நமது தொகுதியில உங்களது வேட்பாளராக நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே போட்டியிடுகின்றவர் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள். முத்துக்குமார் அவர்களுக்கு நீங்கள் நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். பொள்ளாச்சி என்றாலே நமக்கு மாசாடி அம்மன் நாமம் தான் வரும். தமிழகத்திலே எந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் எப்படி பழனி என்றால் முருகனும், மதுரை என்றால் மீனாட்சியும், திருச்சி என்றால் ஸ்ரீரங்கநாதரும் ஞாபகம் வருவது போல, திருச்செந்தூர் என்றால் முருகப்பெருமானும், அங்கே கன்னியாகுமரி என்றால் பகவதி அம்மனும் ஞாபகம் வருவது போல நமது பொள்ளாச்சி என்றாலே மாசாணி அம்மனை ஞாபகம் வரும். அத்தனை சிறப்பு வாய்ந்த பகுதி அது. இங்கே இயற்கை சூழ்ந்த தென்னை விவசாயம் மிகுந்த அமைதியான மக்கள் வாழ்கின்ற பகுதி. ஆனால் இன்றைக்கு பொள்ளாச்சி என்ற பெயரை எவ்வளவு அந்த பெயர் எவ்வளவு தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் அந்த பெயர் கெடுகின்ற அளவுக்கு ஒரு கும்பல் அவர்கள் குறிப்பாக பெண்களை 100 பேருக்கு மேலாக பெண்களை அவர்கள் அழித்திருக்கிறார்கள். பெண்களை சூறையாடி இருக்கிறார்கள். அந்த கும்பலை கைது செய்து சிறையில் தள்ளி தண்டனை கொடுக்க வேண்டிய ஆளுங்கட்சியினர் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகத்தான் மக்களிடையே சந்தேகம் வருகிறது. அதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் கூட அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே அவராகவே முன்வந்து இதில் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் சமூக சேவகராக இருக்கின்றார் என்றால், அந்த சமூக சேவகர் இதுபோல இதற்கு முன்பு ஏதாவது இது போன்ற நிகழ்வின் பொழுது இது போன்ற கொடிய சம்பவத்தின் போது அவரே சென்று காவல் மன்றத்திலே காவல்துறையிடம் சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கிறாரா? இதில் அவரே முன்வந்து விசாரிக்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இங்கே ஒரு மாவட்ட எஸ்பி இருந்தார். அவர் எல்லாரையும் முந்திக் கொண்டு திரு பாண்டியராஜன் அவரே எடப்பாடியுடைய மாவட்ட செயலாளர் போல பேட்டி எடுக்கிறார். இதில் அரசியல் பின்னணி இல்லை என்று. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை என்று சொல்வது போல இருக்கின்றது. அப்பொழுதுதான் நான் பேட்டி அளித்தேன், அறிக்கை கொடுத்தேன். இது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது, இதில் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, உயர் நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி அதை நேரடியாக கண்காணிக்க வேண்டும். எப்படி சிறை கடத்தல் வழக்குகளை உயர் நீதிமன்ற நீதிபதிகளே கண்காணிக்கிறார்களோ அதுபோல கண்காணித்தால்தான் பெண்களுக்கு எதிரான இது போன்ற கொடுமைகளை செய்பவர்களை கடுமையான சட்டத்திலே அவர்கள் தண்டிக்க முடியும். இதில் சரியாக செயல்பட வேண்டிய அரசாங்கமே. கேட்டால் பழனிசாமி நான் ஒரு விவசாயி, நான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்று போகிற இடங்களெல்லாம் சொல்கிறார். ஆனால் கொங்கு மண்டலத்திலே இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கிறது. உடனே அதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு இப்படி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ என்கொயரி போட்ட பிறகும் இன்னும் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இன்றைக்கு திருவண்ணாமலையிலே எடப்பாடியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அக்னி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவர் என்னை மிரட்டுகிறார், துன்புறுத்தினார் என்று திருநெல்வேலியிலே முத்துகிருஷ்ணன் என்கிற ஒரு இன்ஜினியர் தற்கொலை செய்து கொண்டார். அம்மா அவர்கள் அதை விசாரணைக்கு எடுக்கும் முன்பே முதலில் அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு பிறகுதான் அதை விசாரிக்க தொடங்கினார்கள். ஆனால் இங்கே ஆளும் வர்க்கமே
அதில் தலையிட்டு காவல்துறை அவர்கள் இயக்குவதை பார்த்தால் சிபிஐயிடம் கொடுத்துவிட்டு உயர்நீதிமன்றம் நீதிபதி மூலம் அதை கண்காணிப்பதை விட்டுவிட்டு இவர்களே விசாரிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இது தமிழ்நாடு முழுவதும் உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் மனதிலும் ஒரு பெரிய துயரமும் அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையால் துயரமும் இந்த அரசாங்கம் வரை சரியாக கையாளாததால் மிகவும் கோபத்திலே இருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். மே 23க்கு பிறகு நீங்கள் கொண்டு வருகின்ற ஆட்சி மாற்றத்தால் இதில் உள்ள உண்மை குற்றவாளிகள் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அந்த ஒரு பெண்ணின் பெயரை வெளியிடலாமா? தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு நாம் சம உரிமை அளித்து கல்வியில் முன்னேறி கிராமத்தில் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு வேலைக்கு செல்கிற பொழுது கூட இது போன்ற தனிப்பட்ட இது போன்ற சம்பவங்களில் அவர்கள் பெயரை அடிப்பது எவ்வாறு தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள்? சமூகம் அவர்களை தவறாக நினைக்கும் என்கிற எண்ணத்தை அச்சத்தில் கூட அவர்கள் காவல்துறையிடம் சென்று கம்ப்ளைண்ட் கொடுக்க யோசிப்பார்கள். கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருவரின் பெயரை வெளியிடுவதன் மூலம் அந்த எஸ்பி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரக்கூடாது என்பது போல ஒரு செயலை செய்திருக்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களின் உறவினர்கள் அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த கொடிய சம்பவத்தை நான் அரசியலாக்க சொல்லவில்லை. நானும் குடிமகன், எனக்கும் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இந்த ஆட்சியிலே யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் எல்லோரும் இன்றைக்கு வருத்தப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த கொடுங்கோல் மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக ஏப்ரல் 18 தேர்தலிலே நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகத்திலே வாக்களிக்க வேண்டும். நமது பொள்ளாச்சி மக்களின் தென்னை நகர விவசாயிகளின் கோரிக்கையாகிய கொச்சியில் செயல்படும் தென்னை வளர்ச்சி வாரிய அலுவலகம் போல் இங்கும் அலுவலகம் வேண்டும் என்ற கோரிக்கையும், கோவை வழியாக செல்லும் பிரதான ரயில்களை பொள்ளாச்சி வழியாக இயக்க நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையும், வால்பாறையிலே பணிபுரியும் தேயிலை தொழிலாளர்களுக்கு நவீன வசதிகளுடன் குடியிருப்புகள் மற்றும் தேயிலைக்கு உரிய விலை வேண்டும் என்ற கோரிக்கையும், பொள்ளாச்சி என்றால் மற்ற ஊர்களில் பெருமையாக பார்ப்பார்கள், ஆனால் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பாலியல் சம்பவங்களால் மிகப்பெரிய தலைமுறை ஏற்படுத்தியுள்ளது. அச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கை. கோடம்பாக்கத்திற்கு அடுத்து சினிமா படப்பிடிப்புகள் நமது பொள்ளாச்சியில் தான் அதிகம் நடைபெறுகிறது. பொள்ளாச்சியில் மிகப்பெரிய சர்வதேச அளவில் படப்பிடிப்பு தளம் வேண்டும் என்ற கோரிக்கையும், சர்வோதயா சங்கம் போல் நெசவு தொழிலை மேம்படுத்தும் வகையில் நகமம் புல்லக்காபாளையத்தில் உற்பத்தியாகும் கைத்தறி சேலைகளை இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய நடவடிக்கை வேண்டும். பொள்ளாச்சி பகுதி விவசாய பெருங்குடி மக்களின் நீர் ஆதாரமான கோதவாடி குளம் மேம்படுத்தப்பட்டு பரம்பி குளம் ஆழியார் திட்டத்தின் மூலம் குளத்தை நிரப்பி விவசாய மக்கள் பயன்படும் வகையில் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று உங்களால் பாராளுமன்ற உறுப்பினராக போகிறார் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் மூலமும் நிச்சயம் நாங்கள் அதை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி, மத்தியில காங்கிரஸ் கட்சியும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, பிஜேபி நிச்சயம் வரப்போவதில்லை, யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் உங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போது யாரை கை காட்டுகிறீர்களோ அவர்கள்தான் பிரதமராக முடியும். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, விவசாயிகள், தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள், மாணவர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தருகின்ற ஒரு பிரதமரை நாம் தேர்ந்தெடுக்க நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம்.
பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதனை அடுத்து உடுமலைப்பேட்டையில் அலைக்கடலென திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் விவசாயிகளின் விளைநிலங்களில் உயர் அழுத்த மின்கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயக முறையில் போராடிய விவசாயிகளை கைது செய்த எடப்பாடி பழனிசாமி அரசையும் மத்திய பாரதிய ஜனதா அரசையும் வீழ்த்த வேண்டிய தருணம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எழுச்சியோடு இங்கே கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மாவின் ஆட்சியோடு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நமக்கு ஒரு நல்லதொரு சின்னம் நமது வேட்பாளர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னம் கிடைத்திருக்கிறது. அதில் போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இதே தேவம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் முயற்சியால் இந்த ஆட்சி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆட்சியிலே இருப்பவர்கள் தன்னை ஆட்சியிலே அமர்த்தியவர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு அம்மாவின் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு அம்மா அவர்களுக்கே துரோகம் விளைவிக்கின்ற விதமாக அம்மா அவர்கள் எந்த கட்சியெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களோடு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடி அவர்களின் கட்சியோடு கூட்டணி, அம்மாவை பின்னும் அவரை இழிவாக பேசிய அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்ன கட்சிகளோடும் அம்மாவின் நிறுவனத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன கட்சிகளோடும் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நமக்குத்தான் துரோகம் செய்தார்கள் என்றால் ஆட்சியை உருவாக்கி தந்து விட்டு போன அம்மாவிற்கும் துரோகம் செய்கின்ற விதமாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இது பழனிசாமி பண்டை செல்வம் போகிற இடங்களில் எல்லாம் இது மெகா கூட்டணி என்கிறார். இது உண்மையிலேயே இது ஒரு துரோக கூட்டணி. அன்புமணியின் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் மானங்கெட்ட கூட்டணி என்று டாக்டர் அன்புமணியின் வார்த்தையிலே சொல்ல வேண்டும். இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 2011 தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்ட திமுக, 14 பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு பாராளுமன்றம் கூட வெற்றி பெற முடியாத திமுக, 2016 ஆட்சிக்கு வர முடியாத திமுக, ஏன் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த நமது அம்மாவின் தோழியான ஆர்கே தொகுதியில கூட டெபாசிட் இழந்த திமுக கூட்டணி. அந்த கட்சி இன்றைக்கு மத்தியில பிரதமராக ராகுல் காந்தியை ஆக்கப் போவதாக சொல்கிறார். கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாதவர்கள் எல்லாம் வானமேறி வைகுண்டம் போக போவதாக சொல்வது போல இருக்கிறது. ராகுல் காந்தியே பிரதம வேட்பாளர் என்று அவரும் அறிவிக்கவில்லை, காங்கிரஸ் கட்சியும் அறிவிக்கவில்லை. போதா குறைக்கு கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டிலே கூட்டணியில இருக்கிறார்கள். பக்கத்தில் உள்ள கேரளாவில காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், வயநாடு தொகுதியிலே போட்டியிட வருபவரை அவரை தோற்கடிப்போம் என்று அங்குள்ள முதலமைச்சரே அன்றைக்கு சொல்லி இருக்கிறார். காங்கிரசுக்கு எதிர்க்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேட்பாளரை நிறுத்த இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லை. நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெற்றாலும் ராகுலை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்படி இருக்கையில் இவர் எப்படி காங்கிரஸ் கட்சியை பிரதமராக்குவோம் என்று சொல்வது தமிழ்நாட்டு மக்களின் இடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு, குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மனதிலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு. இங்கே ஆர்கே நகர் தேர்தலில் இருந்து இன்றைக்கு சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக வந்துவிட்டார்கள். திருவாரூர் இடைத்தேர்தலை கூட சந்திக்க திமுக பயந்தது. இன்னைக்கு
நாம் தான் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற பயத்தினால் மக்களை குழப்பி மீன்பிடிப்பதற்காக குட்டையை குழப்பி மீன்பிடிப்பது போல ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க போகிறோம் என்று இவர் சொல்கிறார். உண்மையில் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறவர்கள் நீங்கள். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை, வேற எந்த கட்சிக்கும் அங்கே பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. நிச்சயம் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர போவதே இல்லை. அப்படி இருக்கையிலே தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தமிழ்நாட்டிலே எப்படி நமது பொள்ளாச்சி தொகுதியில் முத்துக்குமார் போட்டியிடுகிறார், அதுபோல 39 தொகுதிகளிலும் நீங்கள் யாரை வெற்றி பெற செய்கிறீர்களோ, எந்த கட்சிக்கு அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கிறீர்களோ அவர்கள்தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க உங்களது பிரதிநிதிகளாக செல்ல போகிறார்கள். அதனால்தான் அம்மா அவர்கள் 2014 குஜராத்தை சேர்ந்த இந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார். தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வு உள்ளவர்கள். அன்றைக்கு மோடி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், ஏழை எளியவர்கள் ஒவ்வொருவர் பேங்க் அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் போடுகிறேன் என்றெல்லாம் பொய்யை சொல்லி வாக்கு கேட்ட பொழுது கூட தமிழ்நாட்டு நலனிலே அக்கறை உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடக்கூடிய திட்டங்களை பெறக்கூடிய அம்மா அவர்களுக்குத்தான் வாக்கு என்று நீங்கள் ஒரு மாநில கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் கட்சியாக இருந்த பொழுது 37 தொகுதியில வெற்றியை கொடுத்து இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டு நலனுக்காக இறுதி மூச்சு வரை அவர் பாடுபட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். மாணவர்களை, ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் மருத்துவக் கல்லூரி கனவை தவிடுபொடியாக்குகின்ற அந்த நீட் தேர்வை அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அனுமதிக்கவில்லை. அதுபோல விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அவர் அனுமதிக்கவில்லை. அம்மா அவர்கள் இருந்தவரை கெயில் பைப்பு திட்டத்தை வயல்வெளி வழியாக அனுமதிக்கவில்லை, மீத்தேன் திட்டத்தை அனுமதிக்கவில்லை, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்கவில்லை, நியூட்ரினோ திட்டத்தை அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லாம் பொது மண்டல தளபதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உயர் மின்கோபுர திட்டம் வேண்டாம் என்று விவசாயிகள் போராடினால் பெண்கள் உட்பட 40 பேருக்கு மேல் விவசாயிகளை, நமது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த விவசாயிகளை கைது செய்கிறார்கள். அந்த பிரதிநிதிகள் இன்றை ஈரோட்டிலே நேற்றைக்கு முந்தா நாள் சந்தித்த பொழுது மிகவும் வருத்தத்துடன் சொன்னார்கள். அவர்களை அழைத்து அந்த மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி பேசும்பொழுது மத்திய அரசு சொல்லிவிட்டது, எங்களால் மீற முடியாது, அந்த திட்டத்தை கொண்டு வந்துதான் சேருவோம். மாற்றாக அண்டர் கிரவுண்ட் கேபிள், பூமிக்கு அடியிலே நீங்கள் கேபிள் கொண்டு போங்கள் என்று சொல்லியும் அதெல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். 7ஆம் தேதி அவர்கள் ஈரோட்டில் நடத்த இருக்கின்ற கலந்துரையாடலுக்கு அவர்கள் அனுமதி கூட கொடுக்க மறுக்கிறார்கள். இத்தனை அதிகார துஷ்பிரயோகம் இந்த ஆட்சியிலே நடைபெறுகிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு பொள்ளாச்சி என்றாலே மாசாணி அம்மனைத்தான் நாம வரும். ஆனால் 100 பெண்களை சீரழித்த கொடுங்கோலர்கள் இன்றைக்கு தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு இந்த ஆட்சியில உள்ளவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றார்கள். அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? இன்றைக்கு திருவண்ணாமலையிலே பழனிசாமியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அக்னி கிருஷ்ணமூர்த்தி அன்றைக்கு ஒரு இன்ஜினியர் திருநெல்வேலியிலே இவர் என்னை மிரட்டுகிறார், என்னை துன்பப்படுத்துகிறார் என்றெல்லாம் அவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு அக்னி கிருஷ்ணமூர்த்தி மேலே குறை சொல்லிவிட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடனே அதை விசாரிப்பதற்கு முன்பே அம்மா அவர்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தியிடம் ராஜினாமா கடிதம் வாங்கி வைத்து விட்டுத்தான் அந்த விசாரணையை தொடங்கினார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையிலே அம்மாவின் ஆட்சியாக இருந்தால் பொதுமக்களை, அதுவும் பெண்களை இன்றைக்கு 100 பேருக்கு மேல் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த கும்பலை இந்நேரம் கைது செய்து அம்மா இந்நேரம் சிறையில அடைத்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் யாரையோ காப்பாற்றுவதற்காக இன்றும் அதை இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள். அந்த மாவட்ட எஸ்பி எப்படியெல்லாம் பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்தார். அதனால்தான் நான் அன்றைக்கே
இது உயர் நீதிமன்ற நீதிபதி அதை நேரடியாக விசாரிக்க வேண்டும். எப்படி சிலை கடத்தல் வழக்குகளை உயர் நீதிமன்றம் அதை தினம் தினம் கவனிக்கிறதோ அதுபோல கவனித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டோம். பழனிசாமி அன்றைக்கு மாலையே சிபிஐ என்கொயரிக்கு போட்டுவிட்டாலும் இன்னும் சிபிஐ கையில எடுக்கவில்லை. காரணம், சிபிஐ மோடியின் கையில இருக்கிறது. இவர்கள் சிபிசிஐடி என்கொயரி பண்ணுகிறேன் என்று பலரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வருகின்ற தகவல். இத்தனை கொடுங்கோலர்களை, அதுவும் நமது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பெண்களை இத்தனை இழிவுபடுத்தியவர்களை கைது செய்த கூட துப்பில்லாதவர்கள் இவர்கள். நாங்கள் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நம்மை எல்லாம் ஏமாற்ற பார்க்கிறார்கள். இந்த தேர்தலிலே நீங்கள் நல்ல பாடம் புகட்ட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து 18 தொகுதிகளிலும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிறது. அதில் 8 தொகுதிகளிலே இந்த பழனிசாமி கம்பெனி ஜெயிக்கவில்லை என்றால் மோடி அல்ல, அவங்க டாடி வந்தாலும் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி மாற்றம் ஏற்படும். உண்மையான அம்மாவின் ஆட்சியை, மக்களாட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு இந்தியாவின் பிரதமரை உங்கள் சார்பாக தீர்மானிப்பதற்கும் தமிழ்நாட்டு திட்டங்களை பெற்றுத் தருவதற்கும் தமிழ்நாட்டு விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாய நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வியாபாரிகள், மீனவர்கள் என பலதரப்பு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள், அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். நமது பகுதி மக்களின் கோரிக்கையாகிய உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண இணைப்பு சாலைகள் ஏற்படுத்துவதோடு தேவையான இடங்களில் சுரங்க நடைபாதைகள் வேண்டும் என்ற கோரிக்கையும், அரசு தொழில்நுட்ப கல்லூரியை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையும், அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தவும் என்ற கோரிக்கையும், நலிவுற்ற பஞ்சாலைகள் மீட்டெடுக்க நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையும், இந்த பகுதியிலே அதிக விலையும் தக்காளி, மக்காச்சோளம் ஆகியவற்றை கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க தேவையான தொழிற்சாலைகள் வேண்டும் என்ற கோரிக்கையும் நிச்சயம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியையும் கூறி, உங்களது சின்னம் பரிசு பெட்டகம், வெற்றி சின்னம் பரிசு பெட்டகத்திலே வாக்களித்து நீங்கள் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மடத்துக்குளம், பழனி, ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர் உள்ளிட்ட இடங்களில் திரு டிடிவி தினகரன் முழு வீச்சில் பிரச்சாரம் மேற்கொண்டு கழக வேட்பாளர்களின் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். செல்லும் இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு திரு டிடிவி தினகரனுக்கு எழுச்சிமிகு வரவேற்பளித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கே தங்கள் வாக்கு என உறுதிபட தெரிவித்து வருகின்றனர். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி நமக்கெல்லாம் ஒரு மிகவும் நல்ல காரணம். தமிழ்நாட்டை இன்றைக்கு துடித்திருக்கின்ற சனியன்கள் ஒழிய போகின்ற நாள். தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகள், அதுபோல தமிழ்நாட்டை புறக்கணித்த மத்திய ஆட்சியாளர்களும் மாநில ஆட்சியாளர்களுக்கும் முடிவு கட்டுகின்ற ஒரு நல்ல நாளாகத்தான் அந்த நாள் இருக்கும். காரணம்,
பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் 18 தொகுதிகளுக்கு தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலே இந்த பழனிசாமி கம்பெனி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் மோடி அல்ல, அவரது தாடி என்றாலும் இவர்களை காப்பாற்ற முடியாது. 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் மோடி. காரணம் 2014 இந்தியா முழுவதும் அவர்கள் மக்களை ஏமாற்றி அங்கே நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். ஒவ்வொரு அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று நம்மை ஏமாற்றினார். இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தருவேன் என்றார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் மிகவும் தெளிவானவர்கள். மோடியின் வார்த்தையிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. மற்ற மாநிலத்திலே பல மாநிலங்களிலே மக்கள் ஏமாந்து வாக்களித்து விட்டு எப்படி இங்க நாம் பழனிசாமியையும் மோடியையும் ஒழித்து கட்டுவதற்காக காத்திருக்கிறோமோ அதுபோல மோடியை ஆட்சியை விட்டு இறக்குவதற்காக அங்கே மக்கள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் அந்த தேர்தலிலே 2014 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தலிலே குஜராத் மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா என்று அம்மா அவர்கள் கேட்ட பொழுது எங்களுக்கு மோடி தேவையில்லை, நிர்வாகத்திற்கு இந்த லேடி தான் தேவை என்று நீங்கள் அம்மா அவர்களை வெற்றி பெற செய்தீர்கள். 37 தொகுதிகளிலே மாபெரும் வெற்றியை தந்தீர்கள். ஆனால் அன்றைக்கு மாத்திரம் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த மோடி இங்கே ஆட்டம் போட்டு இருக்க முடியாது. அவருக்கு தனிப்பெரும்பான்மை கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பொருளாதார கொள்கையிலே பல குளறுபடிகளை செய்து வைத்திருக்கிறார். கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று இந்தியாவிலே யார் கையிலும் பணத்தை இல்லாமல் செய்து விட்டார். அம்பானிகள் அதானிகள் கையில் தான் இருக்கின்றது. இவர் தன்னை லஞ்ச லாவண்யத்திற்கு எதிரானவர், ஊழலுக்கு எதிரானவர் என்று மோடி சொல்கிறார். ஆனால் தமிழகத்திலே பழனிசாமியும் பன்னீர்செல்வம் கம்பெனி ஆதரிக்கிறார் என்றால் இது எப்படி நாம் அவரை மிஸ்டர் கிளீன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஆட்சியை அவர் பாதுகாக்கிறார் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் விரும்பாத, மக்களுக்கு துரோகம் செய்கின்ற பழனிசாமி பன்னீர்செல்வத்தை அவர் காப்பாற்றுகிறார் என்றால் அவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? அம்மா மறைவிற்கு காரணம் கடந்த தேர்தலிலே நீங்கள் மோடிக்கு ஒரே ஒரு தொகுதி தான் நீங்க கொடுத்தீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் மீதும் அம்மா மீதும் இருந்த கோபத்தில் தான் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார். இன்றைக்கு அம்மாவின் கட்சியை இந்த அடிமைகளை மிரட்டி கையில எடுத்திருக்கிறார். அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய நாம் மோடியை கண்டு அஞ்சவில்லை, மோடியை எதிர்த்து போராடுகிறோம். நமக்கு இந்த மாபெரும் இயக்கத்திற்கு அம்மாவின் திருவுருவ படத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் சின்னம் கூட கொடுக்க மறுத்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே அம்மாவின் ஆசியோடு நாம் இன்றைக்கு சின்னத்தை பெற்றிருக்கிறோம். அதுவும் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் திட்டத்தை அறிவித்தார்களே, அதை பிறந்த குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும் சேய்க்கும் அறிவித்த அந்த திட்டமே இன்றைக்கு அம்மா அவர்கள் கடைசியாக கொடுத்த திட்டம் இன்றைக்கு நமக்கு அம்மாவுடைய ஆசையோடு நமக்கு சின்னமாக வந்திருக்கின்றது. எத்தனை தான் தேர்தல் ஆணையம் இழுத்தடித்தாலும் கொடுக்க மறுத்தாலும் கடைசியாக ஒரு சின்னத்தை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் மூலம் நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த பரிசு பெட்டகம் தமிழ்நாட்டிலே மாபெரும் வெற்றியை கொடுக்க போகின்ற இந்தியாவின் பிரதமரை நீங்கள் தீர்மானிக்க போகின்ற சின்னம். தமிழ்நாட்டு மக்களாகி நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறீர்கள். நீங்கள் பரிசு பெட்டகத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கும். அதுபோல தமிழ்நாட்டிலே இந்த துரோக ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வரும்.
இந்த மெகா கூட்டணி என்கிற பெயரில் இவர்கள் அமைத்திருக்கிற துரோக கூட்டணிக்கு முடிவு கட்டுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதுபோல இன்னொரு கூட்டணி இருக்கிறது. கேட்டால் மதச்சார்பற்ற கூட்டணி என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி திரிந்த கூட்டணி. ஏற்கனவே இவர்கள் ஏமாற்றிய காரணத்தினால்தான் 2011 அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கவில்லை. அம்மா அவர்கள் கொடுத்தீர்கள். 14 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதும் ஒரு தொகுதியில் கூட வெற்றியை கொடுக்கவில்லை. காரணம், அதற்கு 2014 வரை ஆட்சி பொறுப்பிலே இருந்த திமுக கூட்டணி, அது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸ் கூட்டணியில் திமுக தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்று மக்கள் சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு 2014 ஒரு தொகுதியிலும் வெற்றியை கொடுக்கவில்லை. இன்றைக்கு 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது? இங்கே நமது ஊரை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டிருப்பது போல காவிரி விவகாரத்தில் காங்கிரசும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து கொண்டு எப்படி தமிழகத்தை வஞ்சிக்கிறார்களோ அப்படித்தான் இந்த பகுதியிலே இருக்கின்ற நமது பகுதியிலே இருக்கின்ற பறவைக்குளம் ஆலியாறு விவகாரத்தில் கம்யூனிஸ்டுகள் நமக்கு துரோகம் செய்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்க வேண்டிய அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க விடாமல் கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தடுத்துக் கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் முக்கிய பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் இங்கே வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு நமது ஓட்டு வேண்டும். ஆனால் கேரளாவிலே தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைப்பதற்கு ஒப்பந்தத்தை போட விட மாட்டார்கள். அதுபோல பெரியார் அணையிலே இன்னொரு அணை கட்ட வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் இருந்து கொண்டு நமது ஜீவாதார பிரச்சனை ஆகிய நமது காவிரி பிரச்சனையிலே நமக்கு நியாயத்தை வழங்க தடுக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் கம்யூனிஸ்டுகளையும் நம்பி பயனில்லை. அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற திமுக அவர்களை காண்பித்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று டெல்லியிலே போய் அவரது குடும்பத்தினருக்கு மந்திரி பதவி வாங்குவதற்கு தான் உங்களை ஏமாற்ற சுற்றி வருகிறார்கள். ஏற்கனவே மாறனுடைய மகன் கலாநிதி மாறன், டி.ஆர். பாலு, 2 ஜீப்புகள் ராஜா, இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? இன்றைக்கு டி.ஆர். பாலு ஸ்ரீபெரும்புதூரில் செல்கின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் அவரை ஊருக்குள் வரவிடாமல் தடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல நமது பொள்ளாச்சி என்றாலே நாம் எல்லாம் நினைவுக்கு வருவது நமது மாசாணி அம்மன் திருக்கோயில். ஆனால் இன்றைக்கு பொள்ளாச்சி என்றாலே எல்லோரும் இருதயமும் நடுங்குகின்ற விதமாக 100 பெண்களுக்கு மேல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தவறான நடவடிக்கையிலே அவர்களுக்கு கெடுதல் செய்த அந்த கூட்டத்தை ஆளும் அரசாங்கமே காப்பாற்றுவதாக வருகின்ற வழியெல்லாம் வருத்தத்துடன் சொல்கிறார்கள். இந்த நிலைக்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர அதில் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மே 23க்கு பிறகு இந்த 18 தொகுதிகளிலும் இவர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை. இந்த ஆட்சி மோடியோ அவரது டாடியோ இருக்க போவதில்லை. காப்பாற்ற நிச்சயம் முடிவுக்கு வந்துவிடும். நமது மடத்துக்குளம் பகுதியின் கோரிக்கைகளான திருமூர்த்தி மற்றும் அமராவதி அணைகளை தூர்வாரி சீர வைக்க வேண்டும். PAP திட்டத்தின் கீழ் ஆனமலையாறு, நல்லாறு ஆகிய இடங்களில் உறுதியாக அணைகளை கட்ட வேண்டும். தமிழகத்திலேயே முதலாக உருவாக்கப்பட்ட அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தரம் உயர்த்தி லாபத்தில் இயங்க வேண்டும். திருமூர்த்தி அணை புதிய குடிநீர் திட்டத்தில் இணைக்கப்படாத கிராமங்களையும் அத்திட்டத்தில் சேர்த்து தண்ணீர் வழங்க வேண்டும். மடத்துக்குளம் தொகுதியில் அரசு கல்லூரி வேண்டும். மடத்துக்குளம் அரசு மருத்துவமனைக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அருமை சகோதரர் உங்களது வேட்பாளர் முத்துக்குமார் அவர்கள் வெற்றி பெற்ற பின் நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த கொங்கு மண்டலம் இன்றைக்கும் அம்மாவின் கோட்டை. இது அம்மாவின் தொண்டர்களின் கோட்டை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். யாருடனும் எதற்காகவும் சரவசம் செய்து கொள்ளாத உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற நான் தொண்டர்களுக்கும்
தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலை வணங்குவேனே தவிர வேறு எந்த கொம்பனுக்கும் தலை வணங்க மாட்டோம். அதனால்தான் நமக்கு கட்சியும் சின்னமும் கிடைக்கவில்லை என்றாலும் ஆர்கே நகரிலே நான் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது ஆர்கே நகர் அம்மா தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்கே நகராக நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். பொள்ளாச்சியிலே அருமைச்சர் முத்துக்குமார் அவர்கள் பெறுகின்ற வெற்றி துரோகத்தை வீழ்த்துவதற்கு நீங்கள் அளிக்கின்ற வெற்றி, பெண்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு நீங்கள் தருகின்ற வெற்றி, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு நீங்கள் தருவதற்கு ஆன வெற்றி, விவசாயிகளின் நலனை காப்பதற்கான வெற்றி, மாணவர்கள், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவதற்காக நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி வளர்ந்திட நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு இருக்கின்ற விதமாக நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் செல்வரே வா வா வா, நாட்டை காக்க வா வா வா, ஆட்சி செய்ய வா வா வா. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வித்திருக்கும் நிகராயா செல்வர் வீட்டிற்கு நிகராயாரும் இல்ல. வானமுள்ள வரையிலும் பூமி உள்ள வரையிலும் எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க தலைவா வா வா வா, மக்கள் செல்வரே வா வா வா, நாட்டை காக்க வா வா வா, ஆட்சி செய்ய வா வா வா. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வீட்டிற்கு நிகராயாரும் இல்லை. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வீட்டிருக்கின்ற உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகிய முருகப்பெருமானின் திருக்கோயில் இருக்கின்ற பழனி மாநகரை சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கு எழுச்சியோடு கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏப்ரல் 18 தேர்தல் வந்துவிட்டது. நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற இந்த ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளின் சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்திருக்கின்றது. கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல பழனிசாமி கம்பெனியின் ஆட்சியை நீடிப்பதற்காக வாக்களித்த நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா இந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை இவர்கள் நமக்கெல்லாம் இயக்கத்திற்கு துரோகம் செய்கிறார்கள் என்ற காரணத்தினால், இன்றைக்கு அவர்களை தட்டி கேட்ட காரணத்தினால் பழனிசாமி அவர்களை தகுதி நீக்கம் செய்துவிட்டார். அன்றைக்கு தகுதி நீக்கம் செய்த பழனிசாமிக்கு இந்த தொகுதிகள் தான் இன்றைக்கு இடைத்தேர்தல் தான் அவருக்கு முடிவை கொண்டு வரப்போகிறது. நமது பழனி ஆண்டவனின் சித்தம் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. 18 2 தேர்தலை நிறுத்தினார்கள், அரவக்குறிச்சியும் ஒட்டப்பிடாரமும். ஆனால் திருவாரூரும் ஓசூரும் சேர்ந்து வந்துவிட்டது. இந்த 18 இடைத்தேர்தலில் 8 தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் பழனிசாமி அன்கோ இங்கே வந்து மொட்டை போட வேண்டியதுதான்.
காரணம் எல்லாம் வேண்டுதல் வைப்பாங்க. பழனிசாமி வேண்டுதல் வச்சாலும் ஆண்டவன் கேட்க மாட்டான். நியாயமா இருந்ததுன்னு ஆண்டவன் கேட்பான். அவர் நாங்க இந்த 18 தொகுதியில 8 தொகுதியில ஜெயிச்சேன்னா இங்க மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டி இருக்காருன்னு சொன்னாங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம். ஆனா அவர் மொட்டை போடணும். ஆனா பழனி முருகன் நியாயத்து பக்கத்தான் இருப்பாரு. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற அம்மாவின் தொண்டர்களை வஞ்சிக்கின்ற இந்த ஆட்சி எப்படி நீடிக்க முடியும்? போதா குறைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவரது திருவுருவ படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்ன கட்சிகளுடனும் அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, அம்மா அவர்கள் ஒரு குற்றவாளி இன்றைக்கு இருந்திருந்தால் அவரும் பெங்களூர் சிறையிலே இருந்திருப்பார் என்றெல்லாம் சொன்னார் நமது ஐயா. ஐயா டாக்டர் ஐயா ஐயா அன்றைக்கு சொன்னார். அவரது மகன் என்ன சொன்னார்? சின்ன ஐயா பழனிசாமியை பார்த்து நாம் கூட அப்படியெல்லாம் பேச மாட்டோம். அண்ணன் பழனிசாமி, கல்லாப்பட்டி பழனிசாமி துரோகம் செஞ்சுட்டியா அப்படிதான் நக்கலா தான் பேசுவோம். அவர் என்னன்னா சின்னையா இருக்காரு. சின்னையா மானம் கட்டவன வெக்க கட்டவன்களை உங்களுக்கு நிர்வாகம்னா தெரியுமா? ஆட்சின்னா என்னன்னு தெரியுமா? சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா? அண்ணன் பணிவு பன்னீர்செல்வத்தை நான் என்ன சொல்லுவேன்? அதிகப்பட போட அமைதிப்பட பன்னீர்செல்வம்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா அவர் டயர் நக்கி பன்னீர்செல்வம்னு யாரு? சின்னையா, டாக்டர் ஐயா சின்னையா. அவர் படித்தவர் மாதிரியா பேசினாரு. இவங்களெல்லாம் மானம் கெட்டவங்கள வெக்கம் கெட்டவங்கள பேசி அடுத்த வாரமா போய் இவர் அவங்களோட கூட்டணி வச்சுட்டாருங்க. என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகளா? பாட்டாளி சொந்தங்கள்லாம் நான் ஏமாளிகளா? இப்ப நான் இருக்கேன், நீங்க எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு சின்னம்மா டிடி தினகரனை நீங்க அம்மாவுடைய கட்சியை இவங்க தான் வழிநடத்த முடியும்னு எங்களுக்கு ஆதரவா அம்மாவுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டு எல்லாம் 95% மேல இங்க இருக்கீங்க. இப்ப நிர்வாகிகள் நமது குமாரசாமியோ நமது நல்லசாமியோ ஏன் நம்ம கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்காரு கோவிந்தனோ அவங்க நினைச்சிருந்தா ஆளுங்கட்சியில இருந்திருக்கலாம். வருமானம் வேணும்னா, கான்ட்ராக்ட் வேணும்னா, கல்லார்பட்டியை கட்டணும்னா அங்கே இருந்திருக்கலாம். எதுக்கு அவங்க அங்க இல்ல? இந்த திண்டுக்கல் ஒரு காமெடியன் இருக்காரு, அவரோட இருந்திருக்கலாம். ஆப்பிள் சின்னத்தோட இருந்திருக்கலாம். எதுக்கு நம்மளோட இருக்காங்க? உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் பொதுச் செயலாளர் சின்னம்மாவிற்கும் டிடி தினகரனுக்கும் செய்த துரோகத்தை அம்மாவின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் இன்னைக்கு அம்மாவுடைய திருவுருவ படத்தை தாங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற இயக்கத்தை நம்ம மேலூர்ல தொடங்கி வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம். ஆர்கே நகர்ல அம்மா தொகுதியிலேயே ரெட்டையிலையெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அது தலைவர்கிட்டையும் அம்மாட்டையும் இருந்த வரைக்கும் தான் வெற்றி சின்னம். இப்ப துரோகிகள்கிட்ட PS வீரப்பாட்டையும் அம்மன் நம்பியார்கிட்ட இருந்துச்சுன்னா அங்க தேர்தல் என்ன சொன்ன? இந்த துரோகிகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு தாருங்கள்னு. கரெக்டா வாய்ப்பு பழனி ஆண்டவர் கிருபையால இடைத்தேர்தலும் சேர்ந்து வந்துட்டு இப்ப நான் போய் திமுகவோட கூட்டணின்னா நீங்க எல்லாம் வெளில போக முடியுமா? நல்லசாமி வெளில போக முடியுமா? குமாரசாமி வெளியில போவாரா? இவங்க ஐயாவும் சின்ன ஐயாவும் திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது. அம்மாவை பத்தி அப்படி தரக்குறைவா பேசுறது. நம்ம நினைவு மண்டபம் கட்ட ஒரு பெரிய தலைவர் 4 முறை முதலமைச்சரா இருந்தவர், தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ திட்டங்களை தொண்டவர், 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அனுப்பி இந்தியாவிலே 3வது கட்சியில் உருவாக்கியவர், 30 ஆண்டுகள் இயக்கத்தை வழிநடத்திய அந்த பெரிய தலைவிய, இந்தியாவில் உலகமே மதிக்கிற பெரிய தலைவிய, அவங்க குற்றவாளியா? அவங்க இப்ப ஜெயில இருந்திருப்பாங்களா? சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? இப்ப யாருக்கு மானம் கெட்ட போயிட்டு நான் கேட்டேன். பழனிசாமி என்ன சொல்றாருல, இது மெகா கூட்டணி. மெகா கூட்டணி இல்ல, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மானம் கெட்ட கூட்டணி. ஆனா நான் ஒண்டி இவங்க மாதிரி பேசியிருந்தேன்னு வச்சுக்க, அன்புமணி மாதிரி அவங்க சொல்ற மாதிரியே நடு ரோட்ல தூக்கு மாட்டி தொங்கிருப்பேன். கேட்டா நாங்க இன போராளிகள், தமிழ் போராளிகள், சமூக நீதி ஒரு போராளியும் கிடையாது. எல்லாம் சும்மா டிராமா.
டெல்லியில இருந்து மிரட்டுறானது பயந்துட்டு போய் எடப்பாடியை கைக்கு வந்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம வேட்பாளர் எல்லாம் ஓட்டு கேட்க எல்லாம் சிரித்தமா வர்றாரு. தர்மபுரி வேட்பாளர் பாருங்க போயிட்டு இருக்காரு. இன்னொரு மனசு கஷ்டம் என்னன்னா, இன்னைக்கு இந்த தொண்டர்கள் உழைச்சிதான் நம்ம வாக்களிச்சு ஜெயிக்க போறோம். ஆர்கே நகர்ல எனக்காக தமிழ்நாடு முழுவதும் நீங்க எல்லாம் வேலை பார்த்தீங்க, ஜெயிச்சோம். அது மாதிரி இந்த ஆட்சியே தொண்டர்கள் உழைப்பால வந்தது. யாரோ ஒரு கிளை செயலாளர் அவர் அன்புமணி ராமதாஸை கேள்வி கேட்கிறாருன்னு அந்த யார் மேட்டூர் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, செம்மலை போய் அடிக்கிறார். இப்ப அண்ணா திமுக எஞ்சி இருக்கிற தொண்டர்களுக்கு அடி உழுவுற அளவுக்கு போகுது. அது யார அம்மாவை குற்றவாளி, அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது நீதிமன்றம் வரைக்கும் போன கட்சியை அந்த கட்சியை போட்டியிடுது. இது இங்க பழனி தொகுதி மக்களுக்கு, அதாவது திண்டுக்கல் பாராளுமன்ற புரட்சி தலைவருக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி. புரட்சி தலைவர் ரெட்டையடையை இந்த தொகுதியிலிருந்து தான் தேர்ந்தெடுத்தார். இந்த ரெட்டையடை இன்னைக்கு படுற பாடு திண்டுக்கல்ல கூட இவங்க வேட்பாளர் நிறுத்துற அளவுக்கு முடியல. அந்த அளவுக்கு போயிட்டு புரட்சி தலைவர் வெற்றெடுத்த, ஏன்னா ரெட்டையலை சென்டிமெண்டா இனிமே கிடையாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதான் உண்மை. புரட்சி தலைவரே அது முடிவு பண்ணிட்டாரு. அம்மாவே முடிவு பண்ணதுனாலதான் ஆர்கே நகர் தொகுதியில புரட்சி தலைவர் நினைவு தினமான டிசம்பர் 24 அன்னைக்கு புதிய சின்னத்துக்கு சுயேட்சைக்கு மாபெரும் வெற்றி கொடுத்தாங்க. இப்ப அந்த சின்னமும் கொடுக்க கூடாதுட்டாங்க. நம்ம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி அருமையான சின்னம் அம்மா அவர்கள் ஆசியோடு பரிசு பெட்டகம் சின்னம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பரிசு பெட்டகம் உங்கள் ஆதரவோடு மாபெரும் சாதனை படைக்க போகிறது. இந்த 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிகளிலே நீங்கள் வெற்றியை கொடுத்து இந்தியாவின் பிரதமரை உங்கள் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். அதுபோல நமது பழனியில் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகிய அனைத்து வித நோய்களுக்கான ஒருங்கிணைந்த வசதி கொண்ட மருத்துவமனை வேண்டும். பழனிக்கு அருகில் ஆயக்குடி பகுதியில் பழங்கள் பலப்படுத்தும் கூட வேண்டும். காவலப்பட்டி பெரியம்மாப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை பச்சையாறு மலை அடிவாரத்தில் நீர்த்தேக்க அணை கட்டுதல். இதன் மூலம் 6000 ஏக்கர் நிலம் பழனி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சிவகிரிப்பட்டி ஊராட்சியில் சித்தா விவசாயி அதிகம் என்பதால் பழனி உட்பட்ட பகுதியில் கயிறு தொழிற்சாலை வேண்டும் போன்ற கோரிக்கைகளை உங்களால் வெற்றி பெறப் போகின்ற நமது அருமை சகோதரர் ஜோதி முருகன் அவர்கள் நமது பரிசுப்பட்டி சின்னத்தில் போட்டியிடுகின்ற பரிசுப்பட்டகம் சின்னத்தில் போட்டியிடுகின்ற நமது வேட்பாளர் அருமை சகோதரர் மாபெரும் வெற்றி தர வேண்டும். இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை மக்களாட்சியை உருவாக்குவதற்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியை காலி செய்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்கின்ற மதச்சார்பற்ற ஒருவரை பிரதமராக்குவதற்கும். இப்ப ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு, ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க போறோம்னு. 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்தியை எப்படி பேசினாரு, அவருக்கு அறிவு முதிர்ச்சி இல்லைன்னாரு. இப்ப திமுக மத்தியில இருந்தப்ப அவங்க யாருக்கு அது செய்யாத காரணம் 11 தேர்தலை நீங்க தோக்கடிச்சீங்க, 14 பாராளுமன்ற தேர்தலையும் அவர்களுக்கு தோல்வியை தந்தீங்க. இப்ப 16லயே அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கல. அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட்டே காலி பண்ணி விட்டீங்க. திருவாரூர்ல இடைத்தேர்தலில் அவங்க அப்பா தொகுதியில 63,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த தொகுதியில நிக்கவே மாட்டேன்னு பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு கூட்டணியை காமிச்சு பயில்வான் மிரட்டி காமிக்கிற மாதிரி முண்டா தட்டி காமிக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்டா ராகுல் காந்தியை ஏத்துக்கல. கேரளாவில் வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி போட்டிடுறாரு. அங்க கம்யூனிஸ்ட் வரிஞ்சு கட்டி நிக்கிறாங்க, நாங்க வேட்பாளர் போட்டு அவர் தோக்கடிப்போம். கூட்டணியிலேயே ஒத்துமை இல்ல, கூரை ஏறியே கோழி பிடிக்க முடியல. நீங்க போய் வான ஏறி வைகுண்டம் போறீங்கன்னா எங்க? அது காரணம் வேற ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களை குழப்பி, குறிப்பா சிறுபான்மை மக்களை குழப்பி அந்த வாக்குகள்லாம் டிடிவிக்கு வந்துடக்கூடாது. இப்ப பயமே
அதிமுக கூட்டணியை பார்த்து இல்ல, பேசாம அமைதியா இருக்கிறது காரணமே எப்படி ஆர்கே நகர் தமிழ்நாடு முள்ள ஆர்கே நகர் மாதிரி வந்துருமோங்கிற பயம். அவங்களால பிரதம வேட்பாளர் எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் உங்கள் பிரதிநிதிகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை நீங்கள் நமது பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறப் போகிறவர்கள் தான், அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்ற உறுதியை கூறி உங்கள் வேட்பாளர் பி வேல்முருகன் அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, நிகழ்ச்சியோடு இங்கே கூட கட்சியும் சின்னமும் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு தெரியும். கட்சியும் செத்துவிட்டது, சின்னமும் செத்துவிட்டது. அதனால்தான் ஆர்கே நகரிலே அம்மாவின் தொகுதியிலேயே புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் தொகுதியிலேயே அம்மாவை 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை தமிழகத்தின் முதல்வராக்கிய அந்த தொகுதி மக்களே பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இரட்டை இலையை தூக்கி கொண்டு வருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு சரித்திரம் திரும்புகின்ற விதமாக கருணாநிதியை முதல்வராக்கிய புரட்சி தலைவரையே அவர்கள் அன்றைக்கு வெளியேற்றியது போல இன்றைக்கு அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி, அம்மாவின் ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது 3 வயது குழந்தையை கேட்டால் கூட தெரியும். அம்மாவின் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஏற்கனவே 2 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வமே இருந்துவிட்டு போகட்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் பன்னீர்செல்வத்தை அம்மாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சராக்கினார்கள். அன்றைக்கே மோடியின் ஏஜெண்டாக பன்னீர்செல்வம் செயல்பட தொடங்கிய காரணத்தினால்தான் அவரை தூக்கி எறிந்துவிட்டு கொங்கு மண்டலம் புரட்சி தலைவருக்கு நினைத்திருந்தால் கூட நான் முதல்வராக்கி இருக்க முடியும். நாங்கள் பதவிக்காக அலைவர்கள் அல்ல. கட்சியை சேர்ந்தவர் இருக்கட்டும், அதுவும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் இருக்கட்டும் என்று பழனிசாமி நினைக்கிறோம். அதற்கு பிறகு பழனிசாமியின் பேருவம் தெரிய தொடங்கியது. அவர் புரட்சி தமது தியாகத்திலே சின்னம்மா அவர்களையும் என்னையும் கட்சியை விட்டு தூக்கி எறிந்த காரணத்தினால் அம்மாவின் தொண்டர்கள் கொதித்தெழுந்து உருவான இயக்கம்தான் அம்மாவின் திருவுருவப் படத்தை தாங்கியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆர்கே நகரிலே எப்படி திண்டுக்கல்லிலே புரட்சி தலைவருக்கு அன்றைக்கு வெற்றி தந்தார்களோ அதுபோல அம்மாவின் தொண்டர்களுக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை இதுவரை தமிழக வரலாற்றிலே ஒரு சுயேட்சை ஜெயிக்கவில்லை, இடைத்தேர்தலில் வென்றவில்லை என்கின்ற நிலையை மாற்றி சரித்திர சாதனையாக என்னை மாமல் வெற்றி பெற செய்தார்கள். திமுகவை டெபாசிட் செய்ய செய்தார்கள் என்று அம்மாவின் தொகுதி மக்களே நம்மை இன்றைக்கு அம்மாவின் வாரிசுகள், அம்மாவின் பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று நிரூபித்துவிட்டார்கள். அடுத்த அந்த தேர்தலிலே நான் பங்கெடுத்த பொழுது எல்லா தொகுதிகளும் வேட்பாளர்கள் என்ன கேட்பார்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள், உங்கள் தொகுதியின் தேவையான திட்டங்களை நிறைவேற்றித் தருகிறேன் என்று. ஆனால் நான் ஆர்கே நகரிலே என்னை வெற்றி பெற செய்யுங்கள், உங்கள் துரோகிகளின் ஆட்சியை முறைக்கு கொண்டு வந்து மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சியை உருவாக்கி தரலாம் என்று அன்றைக்கு நான் கோரிக்கைவிட்டேன். அவர்கள் அன்றைக்கு என்னை வெற்றி பெற செய்தார்கள். அதை நிறைவேற்ற நல்ல ஒரு வாய்ப்பாக ஏப்ரல் 18 அன்று நமது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கு ஒருவர் கூட்டணி அமைச்சிருக்கிறார்களே, அம்மா முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம், அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், எல்லாவற்றுக்கும் மேலாக
இந்த ஆட்சியை உருவாக்கி தந்த அம்மா அவர்களுக்கே துரோகம் விளைவிக்கின்ற விதமாக அம்மா அவர்களை அவர்கள் மறைவிற்கு பிறகு அவருக்கு நினைவில்லம் கட்டக்கூடாது, அவர்கள் நினைவிடத்திலே நினைவு மன்றம் கட்டக்கூடாது, அம்மா அவர்களுக்கு பணத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்னவர்களுக்கு நீதிமன்றம் வரை சென்றவர்களோடு வைத்திருக்கிறார். அம்மாவிற்கு ஒரு நல்லதும் செய்யவில்லை என்ற காரணத்தினால்தான் 67 இந்த ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக அந்த கூட்டணியில் இருந்தபோதும் சரி, அதற்கு முன்பு 99 பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தபோதும் அவர்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாத காரணத்தினாலும் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த பொழுது முக்கியமான துறைகளை பெற்றார்களே தவிர அவர்களை வளப்படுத்திக் கொண்டார்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யாத காரணத்தினால் 2011 தேர்தலிலும் திமுக பரிசோதனை நடந்தது. 14 ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் கூட வெற்றி பெறலை. அம்மா அவர்களுக்கு வெற்றி தந்தார்கள். திமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை. திமுக 8 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதுபோல அம்மா அவர்கள் வரவேற்க பிறகு ஆர்கேநகரில் டெபாசிட் ஆகிறார்கள். அவர்கள் கூரை ஏறி கூறி பிடிக்க முடியாதவர்கள் வானம் ஏறி வைகுண்டம் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கூட்டணி வெற்றி பெற்று ராகுல் காந்தியை பிரதமராக கொள்கிறார்களாம். ராகுல் காந்தியே பிரதமராக தயாராக இல்லை. கூட்டணி கட்சியாக கம்யூனிஸ்டுக்கு தயாராக இல்லை. பக்கத்து மாநிலம் அம்மாவின் ஆட்சியோடு கிடைத்திருக்கின்ற வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதியில் ஒட்டச்சட்டம் பகுதியின் கோரிக்கைகளாகிய நமது பகுதியில் அரசு சார்பில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும், முருங்கை விளைச்சல் அதிகம் உள்ளதால் அதை கொடை செய்து தொழிற்சாலை அமைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவரை போல் நவீன மருத்துவ வசதி கொண்ட மருத்துவர்களாக விரிவாக்கம் செய்து ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளும் உள்ளது. இது போன்ற நீர்த்தேக்க பணிகள் அமராவதி நீர்த்தேக்கங்களில் இருந்து ஒட்டன்சத்திரம் மலைப்பகுதிக்கு குடிநீர் விவசாய நிலங்களுக்கு பயன்படும் வகையில் கால்வாய்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒட்டன்சத்திரம் நகராட்சியின் 17 வார்டுகளிலும் போதிய குடிநீர் வசதி இல்லாத சூழ்நிலையால் இதை போக்கிட பரப்புநாள் அணைப்பகுதியில் மக்கள் தொகைக்கு ஏற்ப தினந்தோறும் குடிநீர் கிடைக்கும் வகையில் மேலும் ஒரு கூட்டணி குடிநீர் வேண்டும். ஒட்டன்சத்திரம் நகராட்சி வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி கிடைப்பது வேண்டும் என்ற உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் உங்களது ஆய்வுகளோடு வெற்றி பெற போகிற நமது பாதுகாப்பு செய்ய வேண்டும். மறந்து விடாதீர்கள். நமது வெற்றி சின்னம் பரிசு புத்தகம் என்று சொல்லி உங்களது வேட்பாளர் அன்பு சகோதரர் திரு கோவிந்தன் அவர்களுக்கு நீங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தை தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லூரை சேர்ந்த அன்பு பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகைப்படுத்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மாவின் திருவுருவப்படத்தை தாங்கியிருக்கின்ற இயக்கத்தில் அம்மாவின் தொண்டர்கள் 95% மேல் இங்கே இருக்கிறார்கள். தொண்டர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். தொண்டர் எடுப்பவர்களுடன் அங்கே இருக்கிறார்கள். அம்மாவோட ஆட்சியோடு நமக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் வெற்றி சின்னம் நமது பரிசு பட்டணம் என்கின்ற பரிசு பெட்டி. நமது வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேல் அவர்கள் படித்தவர், நல்ல இளைஞர். நமது இயக்கத்திலே அம்மாவுடைய காலத்திலிருந்து அவர் தந்தையார் 82 புரட்சித் தலைவர் காலத்திலே இயக்கத்திலே இருந்து அவர்கள் குடும்பமே நமது இயக்கத்திற்காக விசுவாசத்துடன் செயல்படுவார்கள். மகளுக்காக மாற்றிடம் பேர் சொல்பவர்கள் அல்ல. அந்த நல்ல வேட்பாளரை
பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அவர்கள் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மனதோடு கேட்டுக் கொள்கின்றேன். போன தேர்தலில் அம்மா அவர்களுக்காக வாக்களித்தீர்கள். அம்மா அவர்களின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தீர்கள். இந்த முறையும் அம்மாவின் தொண்டர்களின் வேட்பாளராகிய அருமை சகோதரர் அவர்களை பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தமிழ்நாட்டின் நலனை, விவசாயிகளின் நலனை காக்கவும், வியாபாரிகளின் நலனை காக்கவும், நெசவாளர்கள் நலனை காக்கவும், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும், மீனவர்கள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் நலன்களை காக்க அம்மா அவர்கள் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கின்றது மூலம்தான் நமது வேட்பாளரை நீங்கள் பரிசு பெட்டகத்திலே வாக்களிக்க வெற்றி பெற செய்வதன் மூலம்தான் நாம் தான் தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க இருக்கின்றோம். ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சியை என்ற வேட்பாளராக அறிவிக்கவில்லை, தமிழ் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அருகில் உள்ள கேரளாவிலே ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியிலே கம்யூனிஸ்ட் கட்சியை மருந்து கட்டிக் கொண்டு நிற்கிறது. இங்க தமிழ்நாட்டில் கூட்டணி எல்லையை தாண்டினா ராகுல் காந்தியை தோற்கடிக்காமல் விடமாட்டேன்னு வேற யாரும் சொல்லல. கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயனே சொல்றாரு, பார்த்திருப்பீங்க நீங்க. இவங்க எப்படி, இவங்க எல்லாம் முரண்பாடுகளின் கூட்டணி. ஸ்டாலின் ஏதாவது பண்ணி, ஏன்னா அவர் 5-7 வருஷமா தமிழ்நாட்டிலே ஆட்சியை கொடுக்கல. நீங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப மாட்டீங்க. ஏற்கனவே 96ல இருந்து 2014 வரைக்கும் மத்தியில் ஆட்சியில இருந்து எல்லாம் ருசி கட்டவங்க. ருசி கட்ட பூனை இப்ப ஏதாவது வழி கிடைக்காதான் அலைஞ்சிட்டு இருக்கு. அதனால ஆர்கே நகர்லயே மக்கள் அவங்களுக்கு டெபாசிட் காலி பண்ணாங்க. திருவாரூர்ல அவங்க அப்பா தொகுதியிலே, அவங்க அப்பா கருணாநிதி தொகுதியிலே தேர்தல் அளிக்க பதிலிட்டு கொண்டவங்க தான். அங்க போய் ஈர்ப்படுத்தி சில பேர் போயிருக்காங்க. அதாவது அரவக்குறிச்சி தொகுதியில தேர்தல் வந்தா நின்று ஜெயிச்சு அமைச்சர் ஆகலான்னு ஒருத்தர் போயிருக்காரு. அரவக்குறிச்சியில தேர்தலே வரல. நம்ம கட்சியில எப்படி வச்சிருந்தோம், நம்ம தம்பியா வச்சிருந்தோம். அங்க பார்த்து அங்க போய் தட்டு தூக்கிட்டு நிக்கிறாரு. அவங்க எல்லாருடைய சுயரமும் வெளிப்பட்டுட்டு, அதனாலதான் அம்மா அமைச்சர் பதவியை முடியிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. பழனி மாநகரை சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கு எழுச்சியோடு கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏப்ரல் 18 தேர்தல் வந்துவிட்டது. நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற இந்த ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளின் சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்திருக்கின்றது. கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல பழனிசாமி கம்பெனியின் ஆட்சியை நீடிப்பதற்காக வாக்களித்த நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா இந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை இவர்கள் நமக்கெல்லாம் இயக்கத்திற்கு துரோகம் செய்கிறார்கள் என்ற காரணத்தினால், இன்றைக்கு அவர்களை தட்டி கேட்ட காரணத்தினால் பழனிசாமி அவர்களை தகுதி நீக்கம் செய்துவிட்டார். அன்றைக்கு தகுதி நீக்கம் செய்த பழனிசாமிக்கு இந்த தொகுதிகள் தான் இன்றைக்கு இடைத்தேர்தல் தான் அவருக்கு முடிவை கொண்டு வரப்போகிறது. நமக்கு பழனி ஆண்டவனின் சித்தம் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. 18இல் 2 தேர்தலை நிறுத்தினார்கள், அரவக்குறிச்சியும் ஒட்டப்பிடாரமும். ஆனால் திருவாரூரும் ஓசூரும் சேர்ந்து வந்துவிட்டது. இந்த 18 இடைத்தேர்தலில் 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் பழனிசாமி அன்கோ இங்கே வந்து மொட்டை போட வேண்டியதுதான். காரணம், எல்லாம் வேண்டுதல் வைப்பாங்க. பழனிசாமி வேண்டுதல் வச்சாலும் ஆண்டவன் கேட்க மாட்டான். நியாயமா இருந்ததுன்னு ஆண்டவன் கேட்பான்.
அவர் வந்து நாங்க அந்த 18 தொகுதியில 8 தொகுதியில ஜெயிச்சேன்னா இங்க வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டி இருக்காருன்னு சொன்னாங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம். ஆனா அவர் மொட்டை போடணும். ஆனா பழனி முருகன் நியாயத்து பக்கத்தான் இருப்பாரு. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற அம்மாவின் தொண்டர்களை வஞ்சிக்கின்ற இந்த ஆட்சி எப்படி நீடிக்க முடியும்? போதா குறைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவரது திருவுருவ படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்ன கட்சிகளுடனும் அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, அம்மா அவர்கள் ஒரு குற்றவாளி இன்றைக்கு இருந்திருந்தால் அவரும் பெங்களூர் சிறையிலே இருந்திருப்பார் என்றெல்லாம் சொன்னார் நமது ஐயா. ஐயா டாக்டர் ஐயா ஐயா அன்றைக்கு சொன்னார். அவரது மகன் என்ன சொன்னார்? சின்ன ஐயா பழனிசாமியை பார்த்து நாம் கூட அப்படியெல்லாம் பேச மாட்டோம். அண்ணன் பழனிசாமி, கல்லாப்பட்டி பழனிசாமி துரோகம் செஞ்சுட்டியா அப்படிதான் நக்கலா தான் பேசுவோம். அவர் என்னன்னா சின்னையா இருக்காரு. சின்னையா மானம் கட்டவன வெக்க கட்டவன்களை உங்களுக்கு நிர்வாகம்னா தெரியுமா? ஆட்சின்னா என்னன்னு தெரியுமா? சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா? அண்ணன் பணிவு பன்னீர்செல்வத்தை நான் என்ன சொல்லுவேன்? அதிகப்பட போட அமைதிப்பட பன்னீர்செல்வம்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா அவர் டயர் நக்கி பன்னீர்செல்வம்னு யாரு? சின்னையா, டாக்டர் ஐயா சின்னையா. அவர் படித்தவர் மாதிரியா பேசினாரு. இவங்களெல்லாம் மானம் கெட்டவங்களை வெக்க கெட்டவங்களை பேசி அடுத்த வாரமா போய் இவர் அவங்களோட கூட்டணி வச்சுட்டாருங்க. என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகளா? பாட்டாளி சொந்தங்கள்லாம் நான் ஏமாளிகளா? இப்ப நான் இருக்கேன், நீங்க எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு சின்னம்மா டிடிவி தினகரன் நீங்க வந்து அம்மாவுடைய கட்சியை இவங்க தான் வழிநடத்த முடியும்னு எங்களுக்கு ஆதரவா அம்மாவுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டு எல்லாம் 95% மேல இங்க இருக்கீங்க. இப்ப நிர்வாகிகள் நமது குமாரசாமியோ நமது நல்லசாமியோ ஏன் நம்ம கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்காரு கோவிந்தனோ அவங்க நினைச்சிருந்தா ஆளுங்கட்சியில இருந்திருக்கலாம். வருமானம் வேணும்னா, கான்ட்ராக்ட் வேணும்னா, கல்லாப்பட்டியை கட்டணும்னா அங்கே இருந்திருக்கலாம். எதுக்கு அவங்க அங்க இல்ல? இந்த திண்டுக்கல்ல ஒரு காமெடியன் இருக்காரு, அவரோட இருந்திருக்கலாம். ஆப்பிள் சின்னத்தோட இருந்திருக்கலாம். எதுக்கு நம்மளோட இருக்காங்க? உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் பொதுச் செயலாளர் சின்னம்மாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் செய்த துரோகத்தை அம்மாவின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் இன்னைக்கு அம்மாவுடைய திருவுருவ படத்தை தாங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற இயக்கத்தை நம்ம மேலூர்ல தொடங்கி வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம். ஆர்கே நகர்ல அம்மா தொகுதியிலேயே ரெட்டையிலையெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அது தலைவர்கிட்டையும் அம்மாட்டையும் இருந்த வரைக்கும் தான் வெற்றி சின்னம். இப்ப துரோகிகள்கிட்ட PS வீரப்பாட்டையும் அம்மன் நம்பியார்கிட்ட இருந்துச்சுன்னா அங்க தேர்தல் என்ன சொன்னேன்? இந்த துரோகிகளை முடிவு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு தாருங்கள்னு. கரெக்டா வாய்ப்பு பழனி ஆண்டவர் கிருபையால இடைத்தேர்தலும் சேர்ந்து வந்துட்டு இப்ப நான் போய் திமுகவோட கூட்டணின்னா நீங்க எல்லாம் வெளில போக முடியுமா? நல்லசாமி வெளில போக முடியுமா? குமாரசாமி வெளியில போவாரா? இவங்க ஐயாவும் சின்ன ஐயாவும் திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது. அம்மாவை பத்தி அப்படி தரக்குறைவா பேசுறது. நம்ம நினைவு மண்டபம் கட்ட ஒரு பெரிய தலைவர் 4 முறை முதலமைச்சரா இருந்தவர், தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ திட்டங்களை தொண்டவர், 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அனுப்பி இந்தியாவிலே 3வது கட்சியில் உருவாக்கியவர், 30 ஆண்டுகள் இயக்கத்தை வழிநடத்திய அந்த பெரிய தலைவிய, இந்தியாவில் உலகமே மதிக்கிற பெரிய தலைவிய அவங்க குற்றவாளியா? அவங்க இப்ப ஜெயில இருந்திருப்பாங்களா? சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? இப்ப யாருக்கு மானம் கெட்ட போயிட்டு நான் கேட்டேன். பழனிசாமி என்ன சொல்றாருல, இது மெகா கூட்டணி. மெகா கூட்டணி இல்ல, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மானம் கெட்ட கூட்டணி. ஆனா நான் ஒண்டி இவங்க மாதிரி பேசியிருந்தேன்னு வச்சுக்க, அன்புமணி மாதிரி அவங்க சொல்ற மாதிரியே நடு ரோட்ல தூக்கு மாட்டி தொங்கிருப்பேன். கேட்டா நாங்க இன போராளிகள், தமிழ் போராளிகள், சமூக நீதி ஒரு போராளியும் கிடையாது. எல்லாம் சும்மா டிராமா. டெல்லியில இருந்து மிரட்டுறானது மயந்துட்டு போய் எடப்பாடியை கைக்கு வந்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம வேட்பாளர்லாம் ஓட்டு கேட்க எல்லாம் சிரித்தமா வர்றாரு.
தருமபுரி வேட்பாளர் பாருங்க போயிட்டு இருக்காரு. இன்னொரு மனசு கஷ்டம் என்னன்னா, இன்னைக்கு இந்த தொண்டர்கள் உழைச்சிதான் நம்ம வாக்களிச்சு ஜெயிக்க போறோம். ஆர்கே நகர்ல எனக்காக தமிழ்நாடு முழுவதும் நீங்க எல்லாம் வேலை பார்த்தீங்க, ஜெயிச்சோம். அது மாதிரி இந்த ஆட்சியே தொண்டர்கள் உழைப்பால வந்தது. யாரோ ஒரு கிளை செயலாளர் அவர் அன்புமணி ராமதாஸை கேள்வி கேட்கிறாருன்னு அந்த யாரு மேட்டூர் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, செம்மலை போய் அடிக்கிறார். இப்ப அதிமுக எஞ்சி இருக்கிற தொண்டர்களுக்கு அடி உழுவுற அளவுக்கு போகுது. அது யார அம்மாவை குற்றவாளி, அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது நீதிமன்றம் வரைக்கும் போன கட்சிய அந்த கட்சியை போட்டியிடுது. இது இங்க பழனி தொகுதி மக்களுக்கு, அதாவது திண்டுக்கல் பாராளுமன்ற புரட்சி தலைவருக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி. புரட்சி தலைவர் ரெட்டையிலையை இந்த தொகுதியிலிருந்து தான் தேர்ந்தெடுத்தார். இந்த ரெட்டையடை இன்னைக்கு படுற பாடு திண்டுக்கல்ல கூட இவங்க வேட்பாளர் இருக்கிற அளவுக்கு முடியல. அந்த அளவுக்கு போயிட்டு புரட்சி தலைவர் வெற்றெடுத்த, ஏன்னா ரெட்டையிலை சென்டிமெண்டா இனிமே கிடையாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதான் உண்மை. உங்களது வேட்பாளர் அருமை சோதரர் தங்கவேல் அவர்களை நீங்கள் வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் சேர்ந்து வருகிறது. அதில் 8 தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். அநேகமாக அரவக்குறிச்சி தேர்தல் இங்க நிச்சயம் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலாக கூட இருக்கும், அதோட கூட சேர்ந்து வரும். அதுபோல பாராளுமன்ற தொகுதியில யார் யார் போட்டியிடுகிறார்கள் தெரியும். காங்கிரஸ் வேட்பாளர் டெலிபோன்லயே பேசி ராகுல் காந்தி கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்று தருவாங்கிறாரு. முதல்ல நம்ம காவேரிக்கு அங்க கர்நாடகாவில் அந்த மேகதாது கட்ட வேணான்னு காங்கிரஸ்காரர்கிட்ட சொல்ல சொல்லி அதை நிறுத்தினாலே ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி இன்னொரு வேட்பாளர் தெரியும், உலக புகழ் பெற்ற நம்ம அண்ணன் தம்பித்துறை, அவர்தான் ஊருக்குள்ளார போறப்பல அமோக வரவேற்பு அளிக்கிறதா சொல்றாங்க எல்லாரும். அது மாதிரி திமுக தோல்வி பயத்துல மக்களை குழப்பறதுக்கு, குறிப்பா சிறுபான்மை மக்கள் வாக்குகள் எல்லாம் இழந்துட்டோமே, நம்ம மோடியோட சேர்ந்து ஜோடி போடலாம்னு நினைச்சோம், அது சரியா வரல என்னதோ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்காக அவர் ஏதோ பொய் பிரச்சாரங்களை செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுச்சுன்னு எண்ணி பார்க்கணும். அது மாதிரி மோடியின் ஆட்சியத்தோட முடிய போகுது. அதனால நீங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்தில் அருமை சோதரர் தங்கவேல் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.